வந்து கடன் பட்டு நம்மனால நமக்கு தெரியாது. அதனால் விட்டு விட்டு போயிட்டேன். நமக்கு தெரியாது சண்டை வருமா விட்டு விட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் பிள்ளைங்கள வேலை வாங்கி இருந்தேன். பையன் படிச்சுட்டே இருந்தான். பொண்ணு கல்யாணம் வயசு ஆச்சு. கல்யாணம் பண்ணியாச்சு. அப்போ பொண்ணுக்கிட்ட தான் இருந்தேன். மெட்ராஸில் இருந்தாங்க. அப்புறம் இங்கே வந்தாங்க. பொண்ணுக்கிட்ட இருந்தேன். மா பையன் படிச்சுட்டே இருந்தான். வேலைக்கு போனான். மில்லில் சேர்த்தாங்களா 2 வருஷம் வேலை பார்த்தா மனநோய் மாதிரி வந்துச்சு. அதே மனநோய் ஆயிடுச்சு. ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு. அப்புறம் வேறுவாடி பள்ளிவாசல் வரிப்பாளையம் எல்லாம் இருந்தேன். அப்புறம் கொரோனா வந்துச்சா எல்லாரையும் விரட்டி விட்டாங்க. அப்போ கொஞ்ச நாள் மக வீட்டில் இருந்தேன். ஒத்து வராது போலன்னு சொல்லிட்டு என் தங்கச்சி கொண்டாந்தா. அப்புறம் தங்கச்சி கையெழுத்து தேவையில்லை, மக இருக்கா இல்லை, மக கையெழுத்து போடட்டும்னு சொன்னாங்க. அவங்க